guys. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா கரெக்டாக சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ சென்னை சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போடியா கண்ணூர் அப்போ இடத்துக்கு போக போகிறோம். அதுவும் எஸ்சிடிசி பஸ்ஸில் போக போகிறோம். ஸோ இதனால் இங்கேருந்து கிளாம்பாக்கம் போக போகிறோம். அதுக்காக தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ கிளாம்பாக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அது ஒரு லாக் எடுக்கலாம் தான் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி அப்படியே நம்ம போகலாம். இங்கேருந்து பார்க் ஸ்டேஷன் மாதிரி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரப்பாக்கம் இறங்கி அப்படி போகலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதான் ஈஸியான ரூட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சென்டரில் உட்காந்துருக்கேன், அப்படியே போவோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து பார்க் ஸ்டேஷன் மாறிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ட்ரெயின் போகும். ஸோ காஞ்சிபுரம் ட்ரெயின் பிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஊரப்பாக்கம் போய் சேர்ந்துடலாம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ட்ரெயின் தான். பட் 7:20க்கு ஆப்ரேட் ஆகுது பார்க் ஸ்டேஷன்லேருந்து. ஏறினீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊரப்பாக்கம் போயிடலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கத்தில் இருக்கோம். ஊரப்பாக்கம் நல்லா இருக்குது. ஊரப்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் போனோம். இந்த ஆட்டோ இல்லை வேறு எப்படியாச்சும் தான் போனோம். ரேப்பிடோ போட்டு போனோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோ போட்டுக்கோங்க, அதான் ஈஸி. ஏன்னா கம்மி ஜாஸ்தியாக கேட்குறேன். இங்கேயே கேட்டிங்கன்னா 120 அப்படி கேட்குறாங்க. ஸோ உங்கள் கன்வீனியன்ஸ் எதுவும் அது பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டைம் 9 o'clock. இப்போ பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுது. 10 நிமிஷத்தில் கிளாம்பாக்கம் போகணும். என்ன பண்ண போகணுன்னு தெரியல. பஸ்ஸை பிடிச்சிருந்து தான் நினைக்கிறேன். சீக்கிரம் போனோம் கைஸ், போயிட்டு பார்க்குறேன் கூட. ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போனோம். ஸோ ஆட்டோ பார்த்திங்கன்னா அங்கே இதுதான் போட்டிருந்தோம், ரேப்பிடோ. ஸோ அதான் பார்த்திங்கன்னா கம்மியாக வந்தது. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரேப்பிடோ பைக் போகிறதா போட்டுக்கோங்க. பட் அங்கேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ரேப்பிடோ புக் பண்ணி போனோம். அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை, பார்த்து சரியான டிராஃபிக்கு. ஸோ டிராஃபிக்கெல்லாம் கைஸ் டைம் ஆகிடுச்சு கைஸ், 9 மணி ஆகிடுச்சு கைஸ். உள்ளே ஓடணும் கைஸ், பஸ் வேறு எடுத்துட்டாங்களா. எப்படியோ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பஸ்ஸே எடுத்துட்டாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏறிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா போனது கரெக்டாக 9 o'clock. பட் இன்னும் பார்த்திங்கன்னா டிக்கெட்டு எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதனால் டைம் இருந்ததுனால நாங்கள் பட்டுன்னு பார்த்திங்கன்னா ஏறிட்டோம். நீங்கள் கொஞ்சம் பிஃபோராக வந்தீங்கன்னா கொஞ்சம் சீட்லாம் பார்த்து உட்காரலாம். நான் பார்த்திங்கன்னா லேட்டாக போனதுனால பஸ்ஸையும் சரியாக பார்க்க முடியல, சீட்டையும் சரியாக பார்க்க முடியல. சரி அது போதுன்னு பஸ் அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி செங்கல்பேட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ செங்கல்பேட்டில் பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக் தான். பட் செங்கல்பட்டு திண்டிவனம் எல்லாம் தாண்டோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உளுந்தூர்பேட்டெல்லாம் தாண்டோன்னே பார்த்திங்கன்னா சரியான ஸ்பீடு எடுத்துகிறாரு பஸ் டிரைவர். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 o'clock கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக் 1 கொடுத்துருக்காங்க. அதுவும் சங்கீதாலாம் நிறுத்தினாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டலில் தான் நிறுத்திருக்காங்க. உங்களுக்கு வேணும்னு ஏதாச்சும் வாங்கிக்கலாம். ஸோ நல்லாவே இருந்தது, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் க்ளீனாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு பஸ் எடுத்தாங்க. ஸோ நான் மிட் நைட்டில் ஒரு 2 o'clock பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ரூட் பார்த்திங்கன்னா நம்ம செங்கல்பட்டு போய்ட்டு உளுந்தூர்பேட்டை, திருச்சி, மதுரை, சேலம், அப்புறம் தேனி அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரூட்டில் போகுது. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரோடு. ஸோ சூப்பராகவே இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 130, 120 பார்த்திங்கன்னா ஆள் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தார். சரியான டிரைவிங். ஸோ ஸ்பீடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நான் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அப்படியே தூங்க போயிட்டேன் கைஸ். ஸோ இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் எதுவும் இல்லை, காலியாக இருந்தது. ஸோ நம்ம மட்டும்தான் இருக்கோம். அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் தூங்கிட்டு கைஸ். உங்களை மார்னிங் பார்க்குறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30 கிட்ட ஆகுது. இப்போவே பார்த்திங்கன்னா வியூலாம் சூப்பராக இருக்குது. அண்டு ரொம்பவே நல்லாயிருக்கு கைஸ் வியூலாம் பார்க்க. நம்ம பஸ்ஸில் போனதில்லை, பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓவர் நைட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது. பட் நல்லா இருக்குது கைஸ், பார்க்க சூப்பராகவே இருந்தது. சீனரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக திருச்சியை தாண்டி, திருச்சி இல்லை நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தேனிக்கிட்ட போய்ட்டு இருக்கோம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா 8:30 போய் நம்மளை விட்டுருவாங்க. அண்ட் சார்ஜிங் போர்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒரு சீட்டர் கம் ஸ்லீப்பர் தான். ஸோ அதனால் சார்ஜிங் போர்ட், ஹேண்ட் ரெஸ்ட்டு, நம்மளுக்கு பின்னாடி சாயறது எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு குறை பார்த்திங்கன்னா லைட்டு வேலை செய்யலை. ஸோ நைட் டைமில் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா லைட்டு பார்த்திங்கன்னா வேலை செய்யலை. அண்டு லைட்டாக பார்த்திங்கன்னா சீட் லைட்டாக ஆடுது. ஸோ பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஸோ குறை சொல்லவும் இல்லை. மேலே சீட்டர் இருக்குது, அங்கேயும் சார்ஜ் போர்ட் எல்லாமே இருக்குது, ஃபேன் இருக்குது. ஸோ கீழே எல்லாமே இருக்குது, நல்லா தான் இருக்குது கைஸ். ஸோ அப்படியே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கேபின் ரைடு கிடச்சிது. ஸோ நம்ம இறங்க போகிற ஸ்டேஷன் வந்துச்சு. ஸோ கரெக்டாக நம்ம போடி கிட்டே போல், போடி முன்னாடி போகிறோம். ஸோ எதுக்கு போடி போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ தெரியும். ஒரு கேரளா விலாக், ஒரு கேரளா சீரிஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். இந்த வெக்கேஷனில் பார்த்திங்கன்னா கேரளாவில் சரியான குளிராக இருக்கும். ஸோ நான் தான் கேரளா கிளம்பிட்டோம்.
நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டூராக கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கேபின் ரைடோட முடிச்சுக்கிறேங்க. டிரைவர் பார்த்திங்கன்னா சரியான எக்ஸ்பீரியன்ஸு. தலைவர் தான் பார்த்திங்கன்னா 130 அடிச்சுட்டு வந்தார். ஸோ இயர்லியாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்றோம். எங்கேயும் ஒரு டிலே இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் எஸ்சிடிசியில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக போகலாம். ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கம்மி தான். 545 வருது சீட்ரு. 800 கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ இறங்குற ஸ்டேஜ் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடுங்க கைஸ். இது ஒரு எஸ்சிடிசி ட்ராவலாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் அப்படியே சந்திக்கிறேன். அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய்.